எனப்படும் வீடியோக்களை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், எந்த வழக்கின் போது இதுபோன்ற தகவலை நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார், வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னு பாத்தீங்கன்னா, தற்பொழுது டிக்டாக் என்ற ஒரு வகையான செயலி சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதற்கு அடிமையாகி உள்ளனர், அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகியது உள்ளது போல் டெக்னாலஜி அடிக்ஷனுக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகள், சமுதாய சீர்கள் நடைபெறுகிறது. மேலும் இதில் பல்வேறு விதமான இளம் பெண்கள் அந்த டிக்டாக் ஷோவில் பங்கேற்றுள்ளனர். அந்த வீடியோவை தவறுதலாக மார்பிங் செய்து தவறான ஒரு ஆபாச வீடியோக்களை பயன்படுத்துகின்றனர். இது போன்ற அச்சுறுத்தல்களால் பல்வேறு தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளன. எனவே இது போன்ற சமூகத்தை சீர்குலைக்கும் வீடியோக்களை சைனாவில் இருந்து உருவாகும் இந்த டிக்டாக் அந்த செயலியை தடை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த டிக்டாக் வீடியோ தடை செய்வது குறித்து நீதிமன்றமே ஏன் உத்தரவிட வேண்டும்? ஒவ்வொரு சமுதாய சீர்கேட்டிற்கும் நீதிமன்றமே தலையிட்டு ஏன் உத்தரவிட வேண்டும்? ப்ளூவேல் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கும் நீதிமன்றம் தான் தடை விதித்தது. ஏன் மத்திய அரசே முன்னின்று இது போன்ற சமுதாயத்தை பாதிக்கும், இளைய தலைமுறையினரை பாதிக்கும் வீடியோக்களை தடை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பி அந்த டிக்டாக் வீடியோ தடை செய்வது குறித்து மத்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயலாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். மேலும் அப்பொழுது மற்றும் ஒரு வழக்கறிஞர் கூறுகையில், தற்பொழுது இந்த மிமிக்ரி வீடியோ மற்றும் குறும்பு வீடியோ, பிராங்க் ஷோ என்றழைக்கும் குறும்பு வீடியோ தற்பொழுது பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிறது. இது நடைபாதைகளில் நடந்து சொல்வரை திடீரென்று அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி அவர்கள் அந்த படத்தை மறைந்திருந்து படம் பிடித்து அதை ஒளிபரப்புகின்றனர். இதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற செயலால் தனி மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்படுகிறது, அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின்றனர் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த பிராங்க் ஷோ என்று அழைக்கப்படும் இந்த குறும்பு படத்திற்கும் தொலைக்காட்சிகளில் வெளியிடுவதற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் அந்த டிக்டாக் வீடியோவை, டிக்டாக் செயலியை ஏன் இந்தியா முழுவதும் தடை செய்யக்கூடாது? இந்தோனேசியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளது, மலேசியாவில் இது தடை செய்யப்பட்டுள்ளது. பின்பு பல்வேறு விதமான நெருக்கடிகள் பின்பு அது பயன்படுத்தப்படுகிறது. எனவே இது போன்ற செயலியை மத்திய அரசை முன்னின்று தடை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது குறித்து மத்திய தொலைத்தொடர்பு துறையின் ஒழுங்குமுறை ஆணைய செயலாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 16ஆம் தேதி ஒத்திவைத்தனர். கருணாகரன், தற்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக இனிமேல் பிராங்க் ஷோ வெளியிடுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி.